அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 7, 2024, கார்த்திகை 22ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்றைய அற்புதமான புதிய நாளை தொடங்கும் பொழுது புது நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். கண்டிப்பாக நேற்றை விட இன்று மிக சிறப்பாக இருக்கும். நேற்றைய காயங்களின் சுவடுகளோடு இன்றைய நாளை தொடங்காதீர்கள். உங்கள் நேற்றைய சூழ்நிலைகளை வைத்து இன்றைய வாழ்வை முடிவு செய்யாதீர்கள். அதிசயங்கள் நிகழ அறநொடி போதும். மனதில் உறுதியுடன் இருங்கள். உறுதியான நம்பிக்கை புது சந்தோஷத்தை தரும். உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்றும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோட முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்க வேண்டும். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வகையில் இன்னைக்கு நம்மளுடைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நமது முன்னோர்கள், இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை துணை கலைத்து நம்மளுடைய பயிற்சிகள், முயற்சிகள், நிகழ்ச்சிகளை தொடங்க வேண்டும். இதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். அதே போல் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கை, அதை சமர்ப்பிக்க வேண்டும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டியது, நேர்மறையாளர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் நீங்கள் 8 நடைப்பயிற்சியை மட்டும் மேற்கொள்கிறேன், எனக்கு அது ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னா தரும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு 50க்கு 100% கூட தரலாம். ஆனால் உங்களுக்கு 1000% பலன்கள் தரணும், உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கென்று ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும்.
முதல்ல நாம் நம்மளுடைய ஆசையை நம்மளுடைய இலக்காக மாற்ற வேண்டும், நம்மளுடைய எண்ணமாக மாற்ற வேண்டும். நேற்றைக்கு நம்ம ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம். நம்மளுடைய ஆசைப்படுதல் எல்லாம் நடந்துடாது, நம்மளுடைய எண்ணத்தின்படி தான் நடக்கும். நாம் நம்புறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நம்பினால் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நேற்றைய நிகழ்வை வழங்கியிருந்தோம். ஸோ நாம் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு சில பல படிகள் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அந்த படிகளில் நாம் நம்மளுடைய பயிற்சிகளை செய்யணும். அதன் பிறகு டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். ஸோ இது இரண்டையும் நீங்கள் செய்துடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். முதல்ல நம்மளுடைய பயிற்சிகளை செய்தல். என்னென்ன பயிற்சிகள் அப்படின்னு கேட்டால், முதல் பயிற்சியாக 9 மூட்டு பயிற்சி, இரண்டாவது பயிற்சியாக நம்மளுடைய 27 தோப்பு கரணங்கள், மூன்றாவது பயிற்சியாக நம்மளுடைய 8 நடைப்பயிற்சி, கூடுதல் பயிற்சியாக மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், கூடுதல் பயிற்சியாக லெக் ஆன் தி வால், சுவற்றில் கால் வைக்கக்கூடிய பயிற்சி, அப்புறம் நம்மளுடைய சூரிய நமஸ்கார பயிற்சி. இவைகளை நாம் கட்டாயமாக செய்திட வேண்டும். எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு மட்டும் எப்போதுமே ஒதுக்கிடாதீங்க. எனக்கு நேரம் இல்லை, சூழ்நிலை சரியில்லை, வீடு சரியில்லை, விருந்தாளி வந்துட்டாங்க, அல்லது பயணத்தில் இருக்கிறேன், இப்படி பல்வேறு காரணங்களை தேடாதீங்க. நீங்கள் நான் நடக்கணும், நான் எல்லா ஸ்டெப்ஸும் நான் எடுத்து வைக்கணும், அதன் வாயிலாக என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதை இலக்காக வச்சுக்கிறேங்க. ஸோ அதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கணும். என்னுடைய குடும்பம் அழகாக இருக்க போகிறது, அற்புதமாக இருக்க போகிறது, ஆனந்தமாக இருக்க போகிறது. அந்த ஆனந்தத்தை தந்த, அந்த அழகை தந்த, அந்த அற்புதத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் நம்ப வைக்கணும். ஸோ அதற்கான படியாக நம்ம முதல் செயல் நம்மளுடைய பயிற்சிகளை செய்து விடுகிறோம். இரண்டாவதாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், அதை ஃபில் பண்ணணும். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் செய்கிறதே இல்லை. நான் கடந்த மாதத்தில் யாரெல்லாம் செய்திருக்கீங்க அப்படிங்கிறத நேற்றைக்கு நான் விசாரிச்சிருந்தேன். விசாரிக்கும் பொழுது பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த பேர்கள் தான் இருக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அதை சமர்ப்பிப்பதில் நிறைய பேருக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. அந்த தடையை உடைங்க. ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணுங்கள். அதில் இல்லைங்க, நிறைய பேர் நேற்றைக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம், அதை சொல்லலாம். என்ன அப்படின்னா, நான் முந்தைய நாள் சொல்லியிருந்தேன் அல்லவா, நம்மளுடைய ஃபேமிலி டீம் உறுப்பினர் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுடைய சகோதரருக்கு திருமணம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த நிகழ்வுக்கு வரவேற்புக்கு நேற்றைக்கு நம்ம வந்து தூத்துக்குடியில் போய் கலந்துக்கிட்டோம். ஃபேமிலி டீமில் எல்லோரும் போய் கலந்துக்கிட்டோம். அந்த நிகழ்வில் ஒரு சகோதரி வந்து நிறைய பேர் என்னை வந்து சந்தித்தாங்க. நம்ம கிளப்பில் உள்ள நிறைய பேர் வந்து தனித்தனியாகவே சந்தித்தாங்க. எனக்கே ஆச்சரியம், இத்தனை பேர் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் சொல்லலை, நேற்றைய நிகழ்வில் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லலை. ஏன்னா இவங்க எத்தனை பேரை அழைத்திருக்காங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு அப்போது நம்ம அழைத்ததுக்காக அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எங்கேயுமே பகிரலை. இப்போ போயிட்டு வந்து தான் பகிர்றேன். அப்படி நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது நிறைய சகோதர சகோதரிகளை என்னால் சந்திக்க முடிந்தது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்து மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டாங்க. எல்லார் இடத்திலும் நம்மளுக்கும் பேசுவதற்கு நன்றாகவே நேரம் இருந்தது. ஸோ எல்லார் இடத்துலையும் பேசணும். அதில் ஒரு சகோதரியை மட்டும் சந்திக்கலை. அவங்க வந்து சகோதரி அகிலாட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து அண்ணாவை சந்திக்கலை. ஏன் அப்படின்னா, நான் நடக்கலை, எனக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, அதனால் நான் இப்போ சந்திக்கலை. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நீ வந்திருக்காங்கல்ல, நீ பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஒரு அந்த அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு தயக்கம், அதை வந்து அவங்க வந்து இல்லை நான் நடந்துட்டு தான் அவங்கள சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ அதை வந்து என்னிடத்தில் சகோதரி பகிர்ந்திருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டாச்சு. மற்றபடி நிறைய பேரை சந்தித்தேன். அந்த விஷயத்தையும் நான் வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் உங்களோட பகிர்றேன். இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சம்பவம் அப்படின்னு நான் யதார்த்தமாக எனக்கு ஒரு பிஸ்கட் அப்படிங்கிறது ஃபேமிலி டீமுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து அகிலா வந்து நம்ம அவங்க ஊரில் தூத்துக்குடியிலேருந்து வாங்கி வருவாங்க, அவங்க அம்மாட்ட வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த பிஸ்கட் வந்து நேற்று வாங்கணும் அப்படின்னு சகோதரி டைகர் ஜெயந்தி மகாராஜ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் அப்போது அண்ணன் கோபிநாத் அண்ணன்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஏன்னா எங்களுக்கு அந்த பிஸ்கட் வேணும் அப்படின்னு. அவங்க ஓகே இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு இடத்த சொல்கிறாங்க, அவங்களுடைய பிரதருடைய இடம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, எந்த சகோதரி வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி
எங்களை சந்திக்காமல் சென்றார்களோ அவர்களையே அந்த கடையிலே வைத்து பார்ப்பது போல் ஒரு சூழல். அவங்க அதுக்கப்புறம் நான் சாரிண்ணா, நான் இதுக்காக தானே நான் நடந்துடுறேண்ணா அப்படின்னு அவங்க வந்து ஒரு சில விஷயத்த பகிர்றாங்க. ஸோ நாம் அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகிர்கிறோம் அல்லவா, இதை வந்து நிறைய பேர் கில்ட்டியாக ஃபில் பண்ணியே விட்டுறீங்க. நம்ம தான் செய்யலையே, நம்ம செய்யாததுனால நம்ம வந்து அதை ஏன் ஃபில் பண்ணணும், நம்ம வந்து அதில் பாதி விஷயம் நம்ம அதில் செய்கிறதே இல்லை, அப்புறம் போய் நம்ம ஏன் ஃபில் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 8 நடைப்பயிற்சியவே செய்யலை அப்படின்னா நீங்கள் அன்றைக்கும் நீங்கள் டிஏ ரிப்போர்ட் அனுப்பணும். நான் 10 நாளாக செய்யலைங்க, பரவாயில்ல, நீங்கள் டிஏ ரிப்போர்ட்டை இன்றைக்கி செய்யணும். இதுதான் என்னுடைய உங்களுக்கு வைக்கக்கூடிய, நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், இது நம்மளுடைய டைகர் கிளப்புடைய முதுகு தண்டு. டைகர் கிளப்புக்கு இல்லை, ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கிளப்பில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கன்னா அதுதான் முதுகுத்தண்டு. அது இருந்தால் தான் நம்ம நிமிர்ந்து இருக்க முடியும். ஸோ அந்த முதுகுத்தண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம், எவ்வளவு தண்டுவடம் அப்படிங்கிறது எவ்வளவு மனிதனுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதில் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் கூட இல்லைன்னு சொல்லுங்கள், நீங்கள் செய்யலைன்னு சொல்லுங்கள், தவறொன்றும் இல்லை. நீங்கள் ஏன்ட்ட கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதும்னு நீங்கள் அதை விட்டுடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களிடத்தில் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். இப்போ என்னை வந்து அவங்க சந்திக்க மறுக்கிறாங்க மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த தயக்கம், அந்த வெக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க வந்து அதே இதை அவங்களுக்குள்ளே அதை கொண்டு வரணும். ஸோ நாம் இப்படி செய்யாமல் இருக்கிறோமே, இப்போ எனக்கு ஒரு சில நாட்களில் ஒரு சில சூழ்நிலையில் உங்களோடு நான் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன், பயணிக்கிறேன். சில நேரங்களில் சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கும் பயணம் இருக்கும், எனக்கும் விருந்தினர்கள் வந்திருப்பாங்க, எனக்கும் எல்லா சூழ்நிலையும் இருக்கும். நான் அந்த சூழ்நிலையை தான் சொல்கிறேன். அப்போ எனக்குள்ளே அது குத்திக்கிட்டே இருக்கும், எனக்குள்ளே அது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ செய்யாமல் இருக்கிற அப்படின்றது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அந்த டயத்தை எங்கே இருந்தாலும் பண்ணிவிடுவேன். ஆனால் என்னுடைய பயிற்சிகளை எப்பொழுதெல்லாம் அன்றைய நாளில் இடம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் செய்து விடுவேன். ஸோ இப்போ நான் மைதானத்துக்கு போயிருக்கேன்னா இங்கே 9 மூட்டு பயிற்சி, தோப்பு கரணம், இவைகளை செஞ்சுடுவேன். அப்புறம் விளையாட்டு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சூரிய நமஸ்காரம், என்னுடைய லெங்கான் திவால் இவைகளை செய்துடுவேன். மாலை நேரத்தில் அந்த 8 நடை பயிற்சியை செஞ்சிடுவேன் எப்படியாவது. ஏன்னா என்னுடைய ஆழ் மனதில், என்னுடைய மேல் மனதிலே அந்த கேள்வி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீ என்ன செய்கிற, நீ எல்லாருக்கும் சொல்கிறீங்களா, நீ செய்கிறியா அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கேட்கத்தான் நம்ம மாற முடியும். நாம் மற்றவர்களை, என்னையவோ ஃபேமிலி டீம் உறுப்பினர்களையோ, கேப்டன்களையோ, வைஸ் கேப்டன்களையோ, கோஆர்டினேட்டர்களையோ நீங்கள் சந்திக்காமல் இருந்துடலாம், அது இயல்பாக செஞ்சிட முடியும். ஆனால் நம்மை நாம் சந்திக்காமல் இருக்க முடியுமா? இந்த ஆழமான கேள்வியை உங்களிடத்தில் கேளுங்கள். நம்மை நாம் சந்திக்காமல் இருக்க முடியுமா? அப்போ நம்மை நாம் சந்திக்கும் பொழுது அது நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நமக்குள் அது குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அதுதான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை டெய்லி நீங்கள் இல்லை நான் செய்யலைன்னு எழுதுங்க. உங்களுடைய ஆழ்மனதில் அது பதிவாக மாறும். ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு ஏன் நேரம் இல்லை? ஏன் நேரத்தை நம்ம ஒதுக்கக்கூடாது? நம்ம ஏன் இரவில் வேகமாக தூங்கி காலையில் வேகமாக எழக்கூடாது? நம்ம ஏன் அந்த நேரத்தை தேவையில்லாமல் இதற்கு செலவழித்தோம்? இதற்கு செலவழித்ததுனால் என்ன பலன்? அப்போ நம்ம ஏன் நமக்காக அந்த நேரத்தை செலவழிக்கக்கூடாது? இப்படி பல்வேறு கேள்விகள் உங்களோட ஆழ்மனதில் ஓட ஆரம்பிக்கும். ஸோ எல்லாராலையும் முடியும். எல்லாரும் நீங்கள் ஆழ் மனசில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிரபஞ்சம் அதுக்கு வழிவகுக்கும். அதை நேற்றைக்கே நான் சொல்லியிருந்தேன். ஸோ 2வது படி அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். 3வது படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்க பழகணும். இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான நீர் அருந்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீர்னால் நம்ம வெறும் நீர் பருகாமல் அதில் ஒரு ஆரஞ்சு அப்படின்னு ஒரு பழம் இருக்கிறது அல்லவா, அந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம பழமாக சாப்பிட்டுடுவோம். அது சாப்பிடுவது நல்லது. அந்த பழத்தை நீங்கள் ஒரு வாட்டர் கேனில் பிழிஞ்சிட்டு நீர் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். ஏன் அந்த பழத்தை தான் நேரடியாக சாப்பிடலாமே அப்படின்னா, அந்த நீருக்கு ஒரு வாசனையை அது தரும், சற்று சுவையை மாற்றும். ஏன்னா ஒரு பழம் 1 லிட்டர் நீரில் நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா சற்று சுவையை மாற்றும்,
ஆனால் அதனுடைய வாசனை அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ நம்ம அன்னைக்குன்னு வந்து அதற்கு பேர் ஆரஞ்சு குடிநீர் அப்படின்னு வச்சுக்கலாம். எலுமிச்சை குடிநீர் அப்படிங்கிறது மாதிரி ஆரஞ்சு குடிநீர் அப்படின்னு வைத்து இப்படி உங்களுக்கு விதவிதமாக அந்த தண்ணீரை பருகி பழகணும். இப்படி தண்ணீர் நீங்கள் பருக 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 உங்கள் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவதை நீங்கள் உணர முடியும். உங்களுடைய உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவதை உங்களால் உணர முடியும். ஸோ இது மாதிரியான பழக்கங்கள் நான் நிறைய பழக்கம் சொல்லி கொடுத்துருப்பேன். எண்ணெய் தேய்த்து குளித்தலாகட்டும், ஆயில் புல்லிங் செய்தலாகட்டும், இந்த மாதிரியான நீர் பருகுவது அல்லது தேநீர் நம்ம வந்து கொய்யா இலையில் பருகிறது அல்லது ஓமவல்லியில் பருகிறது, துளசியில் பருகிறது, இன்னும் வகை வகையாக உள்ள இலைகளை கொதிக்க வைத்து அதை நீராக அதில் கொஞ்சம் ஏதோ ஒரு சுவையை ஊட்டி ஒரு தேனையோ ஒரு நாட்டு சர்க்கரையோ ஒரு கருப்பட்டியோ கலந்து ஒரு தேநீர் போல் பருகுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன 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 பழக்கங்களை அதை தொடர் முயற்சியாக செய்யணும். அதை மார்த்தாண்டம் டைகர் கிளப்பில் மட்டும் எல்லா உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட எல்லா உறுப்பினர்களும் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே வந்து புகைப்படம் போடுறாங்க, நான் இந்த நீர் இன்னைக்கு பருகிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இதை நீங்கள் தாராளமாக ஸ்டேட்டஸில் வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க. உங்களை பார்த்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மாறட்டும். நம்ம நான் வந்து இந்த ஊருக்கு போயிருக்கிறேன், நான் இந்த நிகழ்வில் கலந்துருக்கிறேன், நான் வந்து இது படைத்திருக்கிறேன்னு எதையோ ஒன்று ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஆனால் அதனால் மற்றவர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டால், என்னையே கேட்டால் நான்லாம் வந்து எதையுமே வெளிக்காட்டுவதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். ஸோ நம்ம போகிற ஊர்களெல்லாம் நம்ம ஃபோட்டோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது வந்து இப்போ என்னையை வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க. நான் எல்லா இடத்துக்கும் பயணிப்பேன், பயிற்சிக்கு போவேன், நிகழ்ச்சிகளுக்கு போவேன். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் மற்றவர்கள் வந்து நான் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இந்த சுற்றுலா வந்திருக்கிறேன், இந்த நிகழ்வுக்கு இந்த ஊரில் அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்களுக்கு அதனால் பலனோ பயனோ கிடையாது. ஆனால் நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரும். அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா அதுக்குள்ளே நான் வரல. அதனால் உங்களுக்கு பயனொன்றும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த தேநீர் பருகுறீங்க, இப்படி ஒரு ஜீரக வாட்டர் குடிக்கிறீங்க அல்லது ஜீரக தேநீர் பருகுறீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் வீட்டில் டெய்லி உங்களுக்குன்னு தயாரிக்கிறீங்க. அதை புகைப்படத்தை நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சு பாருங்கள். அதை பார்த்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடத்தில் கேட்பாங்க, இது என்ன பண்ணுற அப்படின்னு. நான் டெய்லி இந்த மாதிரியான ஒரு நீர் பருகுறேன், தேநீர் பருகுறேன், இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நான் கொண்டு வர்றேன். ஓ அப்படியா, இது செய்தால் என்ன பலன் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. இது செய்தால் என் உடம்புல வந்து உள்ள டாக்ஸின்ஸ்லாம் வெளியேறும், என்னுடைய தோல் வந்து மினுமினுப்பாகும், என்னுடைய வறண்ட தேகம் அப்படிங்கிறது சமநிலைக்கு வரும், என்னுடைய உள்ளுறுப்புகள் அத்தனையுமே பலமடையும். ஸோ நான் வந்து இதை விதவிதமாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக பழகுறேன், இதை நாங்கள் வந்து இப்படி கற்றுக்கொள்கிறோம், இதை நாங்கள் வந்து தொடர்ந்து முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆசை வரும். ஓ அப்போ நானும் செய்யலாமா, வேறு என்னெல்லாம் பலன் கிடச்சிச்சு. ஸோ எல்லா வகையான பலனும் பெண்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு அப்படி ஒரு தீர்வை நம்மளுடைய பயிற்சிகள் தரும். ஏன்னா இதெல்லாம் கண்கூடாக தெரிகிறது. இப்போ பெரிய பெரிய நோய்களை மட்டும்தான் நம்ம மனசில் நினைப்போம், இந்த நோய் குணமாகுமா அந்த நோய் குணமாகுமா. எல்லா நோயுமே மட்டுப்படும். ஸோ அந்த பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் காணாமலே போகும். நிறைய பேருக்கு நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அதை பற்றின விளக்கங்களை வந்து என்னிடத்தில் பகிர்வாங்க. நான் பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் உங்களோடு பகிர்வதில்லை. அதாவது பிறர் என்னிடம் பகிர்ந்ததை நான் உங்களிடத்தில் பகிர்வதில்லை. அது என்னுடைய பழக்கமாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு அதை சொன்னால் கூட ஒரு விளம்பரம் போல் தோன்றி விடுமோ அப்படின்னு நான் எனக்குள் எண்ணிக்கொள்வேன். இயல்பாக சொல்ல வேண்டியதை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நான் வந்து மற்றவர்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு விளம்பரம் போல் தெரியும். டைகர் கிளப்பை வளர்ப்பதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நான் இப்போ ஏன் அந்த பேரை குறிப்பிடாமல் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறீங்க. இப்போ அவங்களுக்கு இந்த தேநீரை நீ இப்படி பருகிறதுனால நீ இப்படி இளமையாக இருக்கிறியா, நீ ஆரோக்கியமாக இருக்கிறியா அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது அவர்களாகவே ஒரு கட்டத்தில் அவர்களும் முயற்சிப்பார்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் பருகலை மறந்துட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவர்களே உங்களை அழைத்து கேட்பாங்க, ஏன்பா என்னாச்சு, ஏதோ தேநீர்லாம் குடிச்சிக்கிட்டு இருப்ப அதெல்லாம் காணா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அது ஒரு பூஸ்டப் ஆகும், உங்களை வந்து அது ஊக்குவிக்கும்.
ஸோ இந்த மாதிரியான பழக்கங்களை நீங்கள் உருவாக்கணும். இந்த பழக்கத்தில் நம்மளுடைய ஸ்டேட்டஸில் நாம வைக்கிறோம்ல, நான் டெய்லி உங்களுக்கு ஸ்டிக்கர்னு ஒன்று அனுப்புகிறேன்ல, அந்த ஸ்டிக்கரை நீங்கள் இனிய காலை வணக்கம்னு தேதியோடு வைக்கிறீங்க. ஸோ இது வைப்பதனால ஏற்படக்கூடிய நன்மையும் அதே தான். நீங்கள் ஒரு 10 நாள் வைக்காமல் இருந்து பாருங்கள், உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களை பின்தொடர்பவர்கள் உங்களை கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, நீ ஏதோ டைகர் கிளப்னு ஒன்றில் இருப்பியே, நடப்பியே, ஏன் இப்போ என்னாச்சு, ஏன் நடக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும் பொழுது நீங்களாகவே ஆஹா இவர்களுக்காகவாவது நம்ம நடந்தாக வேண்டும், இவர்களுக்காகவாவது நம்ம ஸ்டேட்டஸ் வைத்தாக வேண்டும்னு உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவர்களை நம்மளை அறியாமலேயே அவர்களை அறியாமலேயே நம்மளை தூண்ட செய்ய ஒரு அற்புதமான ஒரு வித்தை தான் இந்த ஸ்டேட்டஸ் வைப்பது. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸின் வாயிலாக பிறருக்கு பலன் கிடைக்கணும், அவ்வளோதான். அவங்க வந்து நிறைய பேர் நம்மளை பார்க்கணும், நம்மளுடைய புகைப்படத்தை அவங்க வந்து கட்டாயமாக எத்தனை பேருக்கு அதில் எத்தனை பேர் கண்ணு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாம் வைப்பதனால அவர்களுக்கு ஒரு பலன் உண்டு, அவர்கள் அதை பின்தொடர வாய்ப்புண்டு. ஒருவேளை அவர்களுக்கு அது பலன் இல்லைன்னா கூட நமக்கு அதில் பலன் உண்டு, பயன் உண்டு. ஸோ அவங்க நம்மளை வந்து கேலியாகவாது கேட்க வாய்ப்புகள் உண்டு. என்னப்பா இப்போல்லாம் வைக்க காணோம், இல்லை நான் 2 நாளாக வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு, அங்கே டயத்துக்கு தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லிவிட்டு மீண்டும் நம்ம வந்து அதே பழக்கமாக்கணும்னா அது நம்மளை வந்து தினசரி நடக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப்பு தான், ஒவ்வொரு சின்ன சின்ன பழக்கங்களை நீங்கள் பின்தொடர வேண்டும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு செஞ்சுட்டு நேரத்திற்கு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துடும். நேரத்திற்குன்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், நேரத்திற்கு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும். சும்மா காலையில் நடக்கிறது, இல்லைன்னா சாயந்தரம் நடக்கிறது, இல்லைன்னா இரவில் நடக்கிறது, இல்லைன்னா விடிகாலையில் நடக்கிறது, இல்லைன்னா விடிந்த பிறகு நடக்கிறதுன்னு எதோ வச்சுருப்போம். ஒரே நேரத்தை பின்பற்றுங்க. காலையில் 4:30 மணியா அதே பின்பற்றுங்க, 5:30 அதே பின்பற்றுங்க, 6 அதே பின்பற்றுங்க, மாலை நேரமாக 5 5:30 6 அதையே பின்பற்றுங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் பயணித்து உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை ஒரே நேரமாக மாற்றுங்க. ஒரே நேரமானா ஒரே டயத்தில். அப்போ ஒரு தடவை தான் செய்யணுமானா இல்லை, நீங்கள் மாலையிலையும் ஒரே டயத்தில் செய்யலாம், காலையிலையும் செய்து மாலையிலையும் ஒரே டயத்தில் செய்யலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு பண்ணுறீங்க, மாலையில் ஒரு 7 மணிக்கு பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திலேயே நீங்கள் பழகணும். அதை பழக அது ஒரு பழக்கத்துக்கு வந்து உங்களுக்கு அள்ளித்தர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்களை பின்பற்றணும். ஸோ இது அடுத்த ஸ்டெப். ஸோ உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரத்திற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நான் வந்து ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த நினைவூட்டலை நீங்கள் பின்பற்ற வேண்டும். புதிதாக இணைந்தவர்களும் அல்லது புதிதாக இப்போ முயற்சிப்பவர்களும், ஏற்கனவே பழைய நபர்களாக இருந்து இப்போ முயற்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து பின்பற்றுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைங்க. இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை பின்தொடர உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக, ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். நீங்கள் என்றும் இளமையோடு இருக்கலாம். ஸோ இந்த இளமைக்கு காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் பின்பற்றக்கூடிய பழக்கங்கள் தான். ஸோ இந்த பின்பற்றக்கூடிய பழக்கங்களை நீங்கள் பின்பற்றினால் என்றும் இளமையோடு இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம். நீர் பருகும்போது நிதானமாக பருகுவோம். நீரை நின்ற நிலையில் பருக வேண்டும். நீரை இடைவேளையில் மட்டும்தான் நின்ற நிலையில் பருக வேண்டும். மற்ற எல்லா நேரங்களிலும் அமர்ந்த நிலையில் தான் பருக வேண்டும். இதை வந்து ஒரு சகோதரி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட. ஏன் நீரை அமர்ந்து பருக வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது வரும் வாரத்தில் வரும், காத்திருங்கள். ஸோ உங்களுடைய கேள்வி எனக்கு வந்து சேர்ந்தது. அந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது உங்களுக்கும் இந்த வாரத்திற்குள் வந்து சேரும். எதில்? நம்மளுடைய செஷனின் வாயிலாக. ஸோ தண்ணீர் பருகும் பொழுது அது நினைவுக்கு வந்தது, அதை நினைவூட்டினே. இப்போ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போது நம்ம கருத்து பதிவிட போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும்.
இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு அதில் கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி எப்பொழுதும் போல் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்று அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, நான் இன்றைக்கி ஒரு 5 ஸ்டெப்பு சொன்னேன். அந்த 5 ஸ்டெப்பு உங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்தால் எழுதுங்கள். எதெல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கிறது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எழுதுங்க. நீங்கள் எழுதுனா தான் உங்களுடைய மனதில் இன்னும் ஆழமாக பதியும். ஒருவேளை நேற்றைக்கு நான் வந்து ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறது, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி கேட்ட கேள்வியை, அம்மா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு நான் அங்கே சொல்லலை, இருந்தாலும் இங்கே பொதுவில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க அல்லது ஒரு டைரியில் எழுதுங்க, அதை ஃபோட்டோ எடுங்க. எடுத்து நீங்களும் வச்சுக்கிறங்க, எனக்கு அனுப்பி வைங்க. ஸோ நீங்கள் எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிருவேன், உங்களுக்கு அது பதிவாகும். ஸோ இங்கே பதிவிடுவது உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஆச்சு. நீங்கள் எங்களோடு இணக்கமாக பயணிப்பதை நான் உணர முடிகிறது. அதுபோக உங்களுக்கு ஆழ் மனதில் அது பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு கேள்விக்கான விடை அப்படிங்கிறதும், ஒவ்வொரு உறுதிமொழிக்கான உங்களுடைய சத்தியம் அப்படிங்கிறதும் அது பதிவு செய்யப்படுகிறது. அதுதான் அந்த இடத்துல வைப்போம். ஸோ நீங்கள் தாராளமாக எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, நீங்களும் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது அந்த 5 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். அந்த 5 படிகள் எது அப்படிங்கிறத எழுதுங்க. பிறர் உங்களுக்கு நினைவில் இல்லைன்னா கூட பிறர் எழுதுனதை பார்த்து கூட நீங்கள் எழுதுங்க. ஆனால் நீங்கள் தனிப்பட்டு எழுதுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை அப்புறம் வந்து கேளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸ் செய்யக்கூடியவங்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்போது வாங்க, நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணமும் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய 1400வது நாளுக்கான ஃபீட்பேக் அப்படிங்கிறதும் வாழ்த்து செய்தி அப்படிங்கிறதும் நிறைய வந்திருக்கிறது. அதில் நாம் சிலவற்றை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஃபீட்பேக்கை கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஃபீட்பேக்கை நமக்கு அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தளவாய்புரம். இவங்க சிவகாசி டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தளவாய்புரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டி, இப்போ வாங்க சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தளவாய்புரம் அவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்க போகிறோம். இப்போ நான் கூடுதல் செய்தியாக ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்னிடத்தில் கூட இதுவரை பகிரலை. நான் இந்த ஃபீட்பேக்கை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா என்னிடத்தில் பகிராத ஒரு செய்தியை இந்த இடத்துல அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே அது மறந்து அதை யாரோ நினைவூட்டினதுனால தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை இங்கே பகிர்வதாக சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கே அது பெரிய, அதாவது எனக்கு ஆச்சரியம் என்றால் இவங்க எல்லாத்தையும் என்னிடம் பகிர்வாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பிரபஞ்சம் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க ஏன் சொல்லலைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஆனால் அவங்களுக்கான அந்த ஆச்சரியத்தை இப்போ வாங்க நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு மீதி நேரத்தில் நம்ம பேசலாம். வாருங்கள், இப்பொழுது சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தளவாய்புரம் சிவாசி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுடைய ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சக்தி பிரபா, சிவகாசி டைகர் கிளப் கேப்டன். இன்றைய நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு மிக சிறப்பான நாள். நம்ம டைகர் கிளப்பின் 1400வது நாள், மிகவும் மகிழ்ச்சியான நாள். இன்றைய நாளில் நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்கும் 1400வது நாள் நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். என்னை நம்மளோட கிளப்பில் இணைச்சது என்னோட தங்கை ஜெயந்தி மகராஜ் தான்.
அவளுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பமா வழிநடத்தி செல்ற நம்மளுடைய ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட கிளப்ல இணைஞ்சது மூலமா நான் கற்றதும், பெற்றதும் ஏராளம். நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நல் வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான நல் வாழ்க்கை முறைனா என்ன அப்படிங்கிறத முதல்ல கத்துக்கிட்டேன். அடுத்தது நன்றி சொல்லவும், ஒருத்தங்கள மனதார வாழ்த்துறதுக்கும் கத்துக்கிட்டதையும் சொல்லணும். ஒரு விஷயத்த எப்படி தன்னம்பிக்கையோடையும், நேர்மறை சிந்தனையோடையும் அணுகணும். அ அப்படி அணுகுனா நம்ம அதில வெற்றி அடைவோம். நிச்சயமா வெற்றி அடைவோம். அப்படிங்கிறதையும் நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமா வந்து புத்தகம் வாசித்தல். அ எனக்கு வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கமே வந்து சுத்தமா பிடிக்காது. ரொம்ப போரிங்கா இருக்கும். அப்படியே புக்க ஏதாவது எடுத்தேன்னா அப்படியே தூங்கி விழுந்துருவேன். ஆனா நம்ம கிளப்ல இணைஞ்சது மூலமா அதுக்கப்புறம் அந்த புக் ரிவ்யூ இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு வந்து அதுக்கு புத்தகம் வாசிக்கிறதுல எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேபிட்டா எனக்கு இருக்குது. என்னோட டைமையும் அது ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்றேன். அது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷத்த தருது. நான் பெற்றதுங்கிறது நெறைய நெறைய உடல் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, இளமை, வளமான வாழ்வு இன்னும் நெறைய சொல்லிட்டே போகலாம். ஆம், இது என்னோட ஆரோக்கியம் சம்பந்தமா ஒரு விஷயத்த நான் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கிளப்ல இணைஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 1 வருஷத்துக்கும் மேல வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சாப்பிடும்போது அப்படியே சில நேரங்கள்ல அப்படியே நெஞ்சுக்குழியில போய் அப்படியே சாப்பாடு போய் நின்றும். அந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப இருந்தது. சாப்பாடு வந்து கீழேயும் இறங்காது, மேலேயும் வராது. தண்ணி குடிச்சாலும் வருது. எதுவுமே ரொம்ப கஷ்டமாயிடும். நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்கும். அ என்ன பண்றது? மூச்சு மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாயிடும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சில நேரங்கள்ல என்னைய ரொம்ப எமர்ஜென்சி அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட ஓடுற மாதிரி இருக்கும். வீட்லலாம் யாரும் இல்லன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். பயமா இருக்கும். திடீர்னு சிக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படிலாம் இருப்பேன். பட் நம்ம கிளப்ல இணைஞ்சு ஒரு 6 மாசம் நடந்ததுக்கப்புறம், ஒரு நாள் திரும்ப நான் வேற ஏதோ விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் போனப்போ, அப்பதான் அந்த நர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. "என்னக்கா இதெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் ஓடி வருவீங்க. சாப்பாடு உள்ள சிக்கிருச்சுன்னு, இப்பலாம் நீங்க வரவே இல்லையே" அப்படின்னாங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு. ஏன் 6 மாசமா நமக்கு இல்ல அப்படின்னு யோசிப்ப தான் நம்ம 6 மாசமா நம்ம வந்து இந்த 8 வாக் நம்ம போயிட்டுருக்கோம். அதோட பலன் தான் நமக்கு வந்து இது தெரிய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தெரியாம நான் வந்து எண்டோஸ்கோப்பி அது இதுன்னுலாம் ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. டாக்டர்ஸ்க்கே வந்து என்ன இதுன்னே தெரியல. அந்த மாரி இருந்தது. ஜஸ்ட் வந்து நம்ம 8 வாக் மூலமாவே எனக்கு வந்து சரியாச்சு. எ இது மாரி இன்னும் நெறைய இது ஆ ஆயில் புல்லிங் ரெகுலரா பண்றது மூலமா கண் எரிச்சல் எல்லாமே எனக்கு சரியாயிருக்குது. நம்ம அண்ணா கத்துக் குடுக்குற எல்லா விஷயத்தையும் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து எல்லாம் நம்ம ஆரோக்கியம், இளமை, வளம் எல்லாமே நம்ம வந்து மீட்டெடுக்கலாம். இதெல்லாம் கத்துக் குடுத்த அண்ணாவுக்கு என்னுடைய நன்றிய நான் மனதார நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணா. நம்ம கிளப்ல இருக்கிற அகிலா, மணிகண்டன், ஜெயந்தி, ராகுல் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்கும் 1400வது நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய நாட்கள இன்னும் நமக்கு வெற்றிகரமா கொண்டாடுவோம். நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தலவாய்புரம் சிவகாசி டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அக்கா அவங்க வந்து பல விஷயங்களை பகிர்ந்திருந்தாங்க. அவங்களுக்குள் இருந்த அந்த பிரச்சனை காணாமல் போனதை அவங்களே அறியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமூட்டுவதாக என்னிடத்தில் அவங்க சொல்லலை. அது ஆனால் இங்கே உங்கள் வாயிலாக நானும் அதை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரத்தில் நன்றி. சகோதரியை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா அவங்க நம்ம சகோதரி டைகர் ஜெயந்தி மகராஜ் அவங்க ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரி. ஸோ அவங்க அன்றிலிருந்து டைகர் கிளப் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்களுக்குள் நிறைய பல விஷயங்கள் அவங்களுக்கு டைகர் கிளப் தந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சகோதரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. இப்போது நம்மளுடைய கேம்ப் அப்படிங்கிற அந்த நிகழ்வு குற்றாலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா அவங்க தான் வந்து அந்த மாலை நேர அந்த ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி அப்படிங்கிற முதல் நாள் சிற்றுண்டியை செய்து தருவாங்க. அவங்க கையாலேயே தயாரித்து
அந்த சிற்றுண்டி தயாரித்து தருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய முறுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அங்கே வந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு விஷயம். ஸோ சகோதரி வந்து இருந்து அதை செய்து கொடுத்துட்டு தான் அவங்க வீட்டுக்கே செல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம டைகர் கிளப்புக்கு அவர்கள் ஆற்றக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு பல பணிகள் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றிகளை சொல்லி, அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே முத்தாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட தீர்வு செய்கிறதா அப்படின்னு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதா, இப்படிலாம் ஒரு நோய் இருக்கிறதாங்கிறது கூட சிலருக்கு ஆச்சரியத்தை தரும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த உலகத்தில், இந்த உடலில் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. அதை தீர்ப்பதற்கும் அதற்கு தீர்வாகவும் நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். ஒரு இலவசமாக ஒரு அறக்கட்டளையின் வாயிலாக இந்த அற்புதமான அமைப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு, கடமைன்னு நினச்சிங்கன்னா எப்பேற்பட்ட, ஏன்னா இது சாதாரண பிரச்சனையாக நம்மளுக்கு தோன்றும். ஆனால் அவர்களுக்கு உணவு அருந்தும் பொழுதெல்லாம் அப்படின்னு ஒரு சூழல் வரும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம அதை உணர முடிகிறது. ஸோ அதுக்கு இது அற்புதமான ஒரு மருந்தாக, தீர்வாக டைகர் கிளப் 8 நடை பயிற்சி அமைந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மகிழ்வை நம்ம உணர முடிகிறது. இந்த நேரத்தில் சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தலவாய்புரம் அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சக்தி பிரபா ஃப்ரம் தலவாய்புரம் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அம்மா, விஜயலட்சுமி அம்மா இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வச்சுருக்காங்க. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, தொடர்ந்து நம்ம இப்போ அந்த கதை கேட்க போகிறோம். அந்த கதையோட முடிவில் நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது நிறைவுக்கு வரும். ஸோ நேரடியாக இப்போ நம்ம அந்த கதைக்குள் நுழையலாம். அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது என்னையே அறியாம அவங்கள பார்த்து பொறாமை ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த குணத்தை எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும்ல. அதுக்கு விடை தெரியணும்னா இப்போ இந்த கதையும் கேளுங்க. ஒரு ஏழை இளைஞன் ஒருத்தன் இருந்தான். அவன் தன்னோட சிறு வயதுல இருந்தே கஷ்டங்களை மட்டும் சந்திச்சு வளர்ந்து வந்தவன். இதனால அவனையே அறியாம மத்தவங்கள பார்க்கும்போது பொறாமை குணம் அவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சது. இந்த குணத்தால அவனால சகஜமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியல. நாளடைவுல அவனுக்கே அவனோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது புரிய வருது. அந்த பொறாமை குணத்தை மாத்திக்கணும்னு எவ்வளவோ முயற்சிகள் செய்யறான். ஆனாலும் அதை அவனால மாத்திக்க முடியல. இத பத்தி வெளியில யார்கிட்டயாவது சொன்னா நம்மள தவறா நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஆலோசனை ஒரு பக்கம். அந்த சமயம் அந்த ஊருக்கு துறவி ஒருத்தர் வந்திருந்தாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட இளைஞனும் நம்மோட பிரச்சனைகளை சொல்றதுக்கு அவர் தான் சிறந்த நபர்னு யோசிச்சு அவரை சந்திக்கிறதுக்காக போறான். துறவியே, என்னோட வாழ்க்கையில என்னால மகிழ்ச்சியாவே இருக்க முடியல. மத்தவங்க நல்லபடியா மகிழ்ச்சியா வாழ்றத பார்க்கும்போது என்னையே அறியாம அவங்க மேல பொறாமை குணம் ஏற்படுது. இந்த குணத்தால என்னை சுத்தி இருக்க நண்பர்கள் எல்லாரையும் இழந்துட்டேன். அது மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கைய என்னால யதார்த்தமா வாழவும் முடியல. இத பத்தி யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசலாம்னு நினைச்சா என்ன தவறா நினைச்சிடுவாங்களோங்கிற எண்ணம் ஒரு பக்கம். என்னோட இந்த மனக்குழப்பத்துக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் சொன்ன விஷயங்களை அமைதியா கேட்ட துறவி புன்சிரிப்போட அந்த இளைஞனை பார்த்து, இளைஞனே, பொதுவா என்ன சந்திக்க வரவங்க அவங்களோட பிரச்சனை என்னங்கிறதே தெரியாம தான் என்ன பார்க்க வருவாங்க. ஆனா நீயும் உன்னோட பிரச்சனை என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்க. அதனால இதற்கான தீர்வையும் நீ எளிமையாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த குணம் பொதுவா எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சிலர் அதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிப்பாங்க. சிலரோ அதை கண்டும் காணாம போயிடுவாங்க. சரி, உன்னோட மனக்குழப்பத்துக்கு ஒரு தீர்வை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், அதை கேளு அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாணவன்
தன் வீட்டு தோட்டத்துல 2 செடிகளை நட்டு வைக்கிறான். அந்த செடிகளுக்கு தினம்தோறும் தண்ணி ஊத்தி வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வச்ச செடிகள்ல ஒன்னு ரோஜா செடி. ஒரு வாரத்திலேயே நல்ல துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரோஜா செடிக்கு பக்கத்துல அவன் நட்டு வச்சது ஒரு மூங்கில் செடி. அந்த செடியோ இப்பதான் மெல்லமா துளிர் விட ஆரம்பிச்சது. அத பார்த்த இந்த ரோஜா செடியோ, ஏ செடியே, என்ன பாத்தியா? உன்னை விட எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன். நம்ம 2 பேர்த்தையும் ஒரே நேரத்துல தான் நட்டு வச்சாங்க, ஒரே மாதிரி தான் தண்ணியும் ஊத்துனாங்க. ஆனா நான் மட்டும் இப்படி உன்னை விட உயரமா நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசுச்சு. அந்த ரோஜா செடி சொன்ன எதையுமே இந்த மூங்கில் செடி பொருட்படுத்தல. இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த ரோஜா செடி வளர்ந்து நிறைய மொட்டுக்களையும் வைக்க ஆரம்பிச்சது. இப்பவும் அந்த ரோஜா செடி அந்த மூங்கில் செடிய பார்த்து, ஏ செடியே, நீ இன்னும் வளரவே இல்லையா? என்ன பாரு, என்னோட செடி முழுக்க எத்தனை மொட்டுக்களை வச்சிருக்கான்னு அப்படின்னு நகைத்து பேச ஆரம்பிச்சது. அப்பவும் அந்த மூங்கில் செடி எதுவும் பேசாம மௌனமாவே இருந்தது. சில தினங்கள்ல அந்த ரோஜா செடியில இருந்த மொட்டுக்கள் எல்லாம் விரிஞ்சு அழகிய மலர்களோட பூத்து குலுங்குச்சு. இப்பவும் அந்த ரோஜா செடி பக்கத்துல இருந்த மூங்கில் செடிய பார்த்து, ஏ செடியே, நீ எல்லாம் இப்படி என் பக்கத்துல இருக்கிறது எனக்கே அவமானமா இருக்கு. நான் பாரு எப்படி வண்ண வண்ண பூக்களோட பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கான்னு, ஆனா நீயோ இன்னும் துளி கூட வளரல அப்படின்னு பேசிச்சு அந்த ரோஜா செடி. அப்பவும் அந்த மூங்கில் செடி எதுவும் பேசாம மௌனமாவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த மூங்கில் செடி மலமலன்னு வளர ஆரம்பிச்சது. ஒரே நாள்ல அந்த ரோஜா செடியை விட நல்ல உயரமா வளர்ந்து நின்னுச்சு. அதை பார்த்த ரோஜா செடிக்கு ஒரே ஆச்சரியம். அட, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? இந்த செடி நம்மளை விட எவ்வளவு சின்னதா இருந்தது, இப்ப ஒரே நாள்ல நம்மளை விட உயரமா இருக்கே அப்படின்னு நினைச்சு பொறாமையும் பட ஆரம்பிச்சது. இந்த பொறாமை குணத்தால தன்னோட இயல்புகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சது அந்த ரோஜா செடி. அந்த மூங்கில் செடியோ நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய மூங்கில் மரமாவே மாறிடுச்சு. அந்த மூங்கில் மரத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ரோஜா செடி அதன் மேல பொறாமைப்பட்டுக்கிட்டே இருந்தது. இதனால அந்த ரோஜா செடி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தன்மைகளை இழந்து இப்போ அந்த செடியில மொக்கும் வைக்கிறது இல்ல, பூவும் பூக்கறது இல்ல. இந்த செடி பூவே பூக்கறது இல்லைன்னு சொல்லி அந்த செடியை நட்டு வச்ச சிறுவனோ அதை வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டான். இப்பதான் அந்த ரோஜா செடி தன்னோட தவறுகளை எண்ணி வருந்த ஆரம்பிக்குது. இந்த ரோஜா செடியோ மூங்கில் மரத்தை பார்த்து பொறாமைப்படாம இருந்திருந்தா தன்னோட இயல்புகளை இழக்க நேர்ந்திருக்காது. அந்த ரோஜா செடியோட இயல்பே மொட்டு வச்சு பூ பூக்கிறது தானே தவிர உயரமா வளர்றது இல்ல. அதே மாதிரி மூங்கில் செடியோட இயல்பே நல்ல உயரமா வளர்ந்து நிக்கிறது தான். ஆரம்ப கட்டத்துல அந்த மூங்கில் செடி வளர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் அதன் பிறகு அதோட வளர்ச்சிய யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாரும் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு நிமிர்ந்து நிக்கும். அதுதான் அந்த மூங்கில் செடியோட இயல்பு. இது போல கடவுள் படைக்கும் போதே ஒவ்வொருத்தரையுமே தனித்துவமான இயல்புகளோட படைச்சிருப்பாரு. நாம நம்மளோட இயல்பு என்னங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர மத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கைய கொடுத்திருப்பாரு. அந்த வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கிறதும் துக்கப்படுறதும் நம்ம கையில தான் இருக்கு. நாம நம்ம வாழ்க்கையில ரோஜா செடியா இருக்கோமா இல்ல மூங்கில் செடியா இருக்கோமாங்கிறது முக்கியம் இல்ல. எப்போதுமே நம்ம இயல்புல இருந்து மாறாம நம்ம தனித்துவத்தோட வாழ ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப சொல்லு, உன்னோட வாழ்க்கைய நீ மகிழ்ச்சியோட வாழ போறியா இல்ல மத்தவங்களை பார்த்து பொறாமை கொண்டு வாழ போறியா அப்படின்னு கேட்டதும் அந்த இளைஞன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த துறவி மேலும் இப்படி சொல்றாரு, இளைஞனே, கடவுள் நினைச்சிருந்தா நம்மள ஒரு மிருகமாவோ இல்ல செடி கொடிகளாவோ படைச்சிருக்கலாம். ஆனா நம்மளை இப்படி 6 அறிவுள்ள மனிதனா படைச்சிருக்கிறத நினைச்சே நாம பெருமையோடவும் மகிழ்ச்சியோடவும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நாம வெற்றி பெறணும்னா நாம நமக்குள்ள வளர்த்துக்க வேண்டியது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். நாம செய்யற செயல்கள்ல கவனத்தோடவும் ஒரு பற்றுதலோடவும் இருந்தாலே நம்ம எளிமையா முன்னுக்கு வர முடியும். இப்ப சொல்லு, நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு உனக்குள்ள வளர்த்துக்க வேண்டிய குணம் எது அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அந்த இளைஞன் துறவி சொல்ல வர விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறான். துறவியே, நான் உங்களை பார்க்க வரும்போது பெரிய மனக்குழப்பத்தோட வந்தேன். இந்த பொறாமை குணம் என்ன ஒரு கோழையா மாத்திடுச்சு. நீங்க சொன்னதை கேட்ட பிறகுதான் என்னோட மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி என்னோட வாழ்க்கையில அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கு அப்படின்னு நன்றி சொன்னபடி அங்க இருந்து கிளம்புறான். நாமளும் இப்படிதாங்க, நமக்கு கிடைச்சிருக்க நல்ல வாழ்க்கைய விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்க சந்தோஷங்களை எப்படி அனுபவிக்கிறது?
நாம நம்ம வாழ்க்கையில நிம்மதியாவும் சந்தோஷமாவும் மன நிறைவோடவும் இருக்கணும்னா நாம மாத்திக்க வேண்டிய ஒரே குணம் மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படாம இருக்கிறது தான். இனியும் உங்களுக்கு மத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமை ஏற்பட்டா இந்த கதை உங்க ஞாபகத்துல இருக்கட்டும். இந்த கதையில வந்த மூங்கில் மரம் மாதிரி நாம வளர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அந்த சமயத்துல மத்தவங்க நம்மள பார்த்து ஏளனமா கூட பேசலாம். அந்த சமயம் நாம கடைபிடிக்க வேண்டியது நிதானத்தை தான். நிதானத்தோடவும் பொறுமையோடவும் இருந்தா இந்த மூங்கில் மரம் மாதிரி நாம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். அந்த சமயத்துல நம்ம வளர்ச்சியை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 8 நடையின் 2ஆம் பகுதியை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையில், தெற்கு வடக்கா தொடங்கியவர் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்றவர்களெல்லாம் கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு இன்று ஒரு வெற்றி பரிசு கிட்ட வேண்டும். அதை நீ வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்து உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.